எல்லாம் ஹிஜாபு தான். இந்த ஹிஜாப் இல்லாமல் இன்று முஸ்லிம் பெண்கள் அணியக்கூடிய பட்டுப்புடவை தோற்று போகக்கூடிய அளவுக்கு உள்ள ஹிஜாப் இருந்தால் எதுவும் ஹிஜாபாக இருக்காது. முன்னாடி பெண்களை பார்த்தா சேலை எங்க எடுத்தீங்க, சுடிதார் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கலாம். இன்னைக்கு ஹிஜாபை பார்த்தா இந்த ஹிஜாப் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கிறாங்க. அவ்வளோ அலங்காரம் இருக்கு அதுல. இந்த சஹாபிய பெண்கள் மறைத்த ஹிஜாப் எல்லாம் இந்த ஹிஜாப் இல்ல. உடல் அழகை வெளிப்படுத்தாத, இறுக்கமில்லாத ஆடைகள் அது. இன்று இருக்கக்கூடிய அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஹிஜாப் அல்ல ஹிஜாப். இது ஹிஜாபே இல்ல. காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்தாரும் அந்த பெண்கள் நிர்வாணமாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களும் பிறர் பக்கம் சாய்கிறார்கள், பிறரையும் தன் பக்கம் சாய்க்கிறார்கள். கலாச்சாரம் எல்லாம் மாறிவிட்டது. ஹிஜாப் டே இன்னைக்கு எப்படி ஒரு நாள் வச்சு கொண்டாடுறாங்களா? எதை கொண்டாடுறாங்க? செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணி ஹிஜாப் டே. கலாச்சாரம் மார்க்கம் எல்லாம் இன்று எப்படி ஆகிவிட்டது என்று பார்த்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்கள், இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் வெட்கத்தை பற்றி கேட்பார்கள். யார் ஒருவன் ஹலாலையும் ஹராமையும் முக்கியத்துவத்தோடு பார்க்கவில்லையோ அவனிடத்தில் அது இருக்காது என்று. ஹலால் ஹராமுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவன் வெட்கத்தை பற்றி கவலையே பட மாட்டான். குதர்க்கம் செய்து கொண்டே இருப்பான். அது ஹலாலா, இது ஹராமா, இதுவெல்லாம் இந்த காலத்தில் சாத்தியமா, அதுவெல்லாம் அந்த காலத்தில் சாத்தியமா என்று தன்னை திருப்திப்படுத்துவதற்கு ஆதாரங்களை தேடிக்கொண்டே இருப்பான்.